ஏற்கனவே பலவிதமான வித்தியாசமான டிஷ்ஷஸ் சமைச்சு பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம சமைக்க போறதும் அதே மாதிரி தான். அது என்ன டிஷ்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். மேடம், நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா சமைக்க போறோம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன சமைக்க போறோம்னு சொன்னாங்க. இது வந்து மினி பன்ஸ், ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. இது லைக் பன்னுனா நம்ம பேக் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். ஓகே. ஸோ திஸ் யூஸ் டு பி அவர் ஃபேவரேட். எங்க அம்மா பண்ணுவாங்க, நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரைச்சு நிறைய பண்ணி வைப்போம். அப்போ வந்து இது வந்து இப்போ நீங்க இன்னோவேட் பண்ண ஒரு டிஷ் கிடையாது. மை மாம்ஸ் ஸ்பெஷாலிட்டி. ஓகே. ஏன்னா எப்பவுமே வந்து இந்த பன், குக்கீஸ், பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது மைக்ரோவேவ் வேணும். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நம்ம மைக்ரோவேவ்ல வந்து என்ன டெம்பரேச்சர், எத்தனை மணி, எவ்வளவு டைம், என்ன மோட் எல்லாமே சொல்றோம். இருந்தாலும் நம்ம பண்ற மாதிரி அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வராது இல்லையா? சோ அது டிஃபர்ஸ், அது வந்து கொஞ்சம் வேரி ஆகும். பட் ஸ்டவ்ல பண்றதுங்கிறது வந்து எல்லாரும் வந்து ஓகே நம்மளும் பண்ணலாம், நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தைரியமா ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. சோ இந்த மினி பன்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டவ்ல தான் பண்ண போறோம், டீப் ஃப்ரை தான் பண்ண போறோம். சோ எல்லாருமே ஈஸியா ட்ரை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கூட வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எல்லாமே வந்து நம்ம வீட்லயே இருக்கிற சமையல் அறையிலே இருக்கிற யூஸ்வலான இன்கிரீடியன்ஸ் தான். இதுக்காக தனியா போய் எதையுமே வாங்க வேண்டாம் நம்ம. சோ அந்த மாதிரி என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மைதா பேஸ் தான். இது வந்து 2 கப்ஸ் மைதா எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 to 1/2 கப் சுகர், நல்ல கிரானுலேட்டட் சுகர், நல்ல திக் தயிர், புளிக்காத தயிர். அப்புறம் உப்பு கொஞ்சம், சோடா உப்பு கொஞ்சம், பட்டர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ், கொஞ்சம் தான் பட்டர், ரொம்ப இல்லை, வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்கு, அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஆயில் ஃபார் டீப் ஃப்ரை. ஓகே. பாத்தீங்களா, எல்லாமே வந்து யூஸ்வலான இன்கிரீடியன்ஸ் தான். ஸோ மைதா, மெயினா மைதா வந்து 2 கப் மைதா, அதுக்கு வந்து 1/2 கப் சர்க்கரை வந்து இன்னும் கம்மியா இருக்கலாம் அப்படின்னா ஒரு 1/4 இருந்து 1/2 கப்புக்குள்ள உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் ஒரு 1/2 கப் யோகர்ட், அதாவது தயிர், புளிக்காத திக்கான தயிர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பட்டர், அண்ட் ஃப்ளேவருக்கு பாத்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஒரு 1 or 2 drops ஆட் பண்ண போறோம். அண்ட் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அதனால வந்து எண்ணெய், அந்த பொரிக்கிறதுக்கான எண்ணெய், யூஷுவல் குக்கிங் ஆயில், அவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இல்லையா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் ஆயில் நம்ம சுட வச்சிடலாம். ஏன்னா நல்ல சூடா இருந்தாதான் அந்த எண்ட் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஓகே. எஸ். ஸோ எண்ணெயை வந்து வச்சிருக்கோம் நாங்க, சூடாகட்டும், நல்லா சூடாகட்டும். ஓகே. ஸோ அது ஒரு மீடியம் ஹைல வைக்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது மாவு பிசைஞ்சிட்டு ஊறணும். ஆக்சுவலி ஒரு 2 to 3 hours ஊறினா எண்ட் ரிசல்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி நான் ஒரு பேட்ச் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் நம்ம? ஸோ சேம் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பட்டர் அண்ட் சுகரை, கர்ட் எல்லாம் 3 சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு தென் ஆட் மைதா, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா இந்த பூரி மாவு, சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சில பிசைஞ்சிட்டேன்னா தென் அப்படியே கொஞ்சம் டவல் வெட் துணி போட்டு மூடி ஒரு 2 hours வச்சேன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தயிர், சர்க்கரை, 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர், 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். சும்மா கை சூட்லயே பண்ணினாலும். ஆமா, பட்டர், அந்த சர்க்கரை, அந்த தயிர் 3ம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுல தேவையான அளவு உப்பு சேர்ப்போமா? ஆமா, உப்பு. சோடா உப்பு எவ்வளவு? சோடா உப்பு ஒரு பிஞ்சு தான், ரொம்ப இல்ல, ஒரே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைச்சல். ஓகே. அதை ஆட் பண்ணிட்டு வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிட்டு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைறோம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு, சப்பாத்தி பூரி பிசைறதுக்கு நம்ம எப்படி அந்த மாவு வேணுமோ அந்த மாதிரி கையில ஒட்டாத மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிடுறோம். பிசைஞ்சு 2 மணி நேரம் இது ஊறணும். ஸோ அதுக்கு என்ன பண்றோம்னா, ஒரு டவல், ஒரு ஈரமான டவல், கொஞ்சம் ஈரமான டவலை வந்து மேல மூடி, ஏன்னா மேல வந்து அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காஞ்சு போயிடும் இல்லையா? இல்லைன்னா அப்படியே நீங்க அப்படியே ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி இல்லாம மேல ஒரு வெட் டவல் போட்டு மூடி ஒரு 2 hours வைக்கணும். ஆமா. ஸோ அந்த இது நல்லா இருக்கும் இல்லையா? இன்ஃபேக்ட் இந்த மாவு சாப்பிடுறதுக்கே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த இந்த பட்டர் அளவுக்கே வந்து அது கையில ஒட்டாம வருது இல்லையா? ஒட்டாமையே இருக்கு. நிச்சயமா.
ஹாஃப் எடுத்துக்கலாம்ல. இது வந்து நம்ம ஒரு ஒரு ½ இன்ச் திக்னஸ்க்கு தான் நம்ம ரோல் பண்ண போறோம் ஆக்சுவலி. ஓகே. சோ நல்ல ஸ்மூத்தாவே இருக்கு அந்த மாவு. நல்லா இருக்கும். நீங்க இன்ஃபேக்ட் டீப் ஃப்ரை பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள நல்ல லேயர்ஸ் கிடைக்கும். சோ இவ்வளவு இன்ச் திக்னஸ் தான் நான் ரோல் அவுட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி. இது நீங்க குக்கி கட்டர்ஸ் இருந்தா you can make different என்னென்ன ஷேப்ஸ் வேணுமோ. நான் வந்து பேசிக் ஸ்கொயர் பண்ணலாம். நம்ம ஒரு 2 இன்ச் அளவுக்கு. ஆமா. சோ இப்போ என்ன காஞ்சிட்டா செக் பண்ணலாம் நம்ம. அவ்வளவுதான். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம். வெரி சிம்பிள். எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் சேர்த்து அழகா ஈஸியா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆமா. நீங்க காத்தால சாப்பிட்டுட்டு பிசைஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஈவினிங் நம்ம ஸ்நாக்குக்கு இது பண்ணி வச்சிடலாம். அவ்வளவுதான். வெரி ஈஸி. அண்ட் ரொம்ப லைட்டா கூட இருக்கும். ரொம்ப லைட்டா இருக்கும். இன்ஃபேக்ட் ஐ சென்ட் ஃபார் ஸ்கூல் ஸ்நாக்ஸ்லாம். ஓகே. ஆமா, யூசுவலா வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணு ரொம்ப ஸ்வீட்டா கொடுப்போம். கரெக்ட். ரொம்ப ஓவர் ஸ்வீட்டான பிஸ்கெட் இல்ல ஓவர் ஸ்வீட்டான கேக் அந்த மாதிரி, இல்லன்னா வந்து ஆயிலி சிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம் இல்லையா. யூசுவலி கடலை மாவுல தான் இருக்கும் ஏதாவது. சோ அப்படி இல்லாம இந்த மாதிரி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் வந்து அவங்களுக்கு லைட்டாவும் இருக்கும், ஈவன் கொஞ்சம் ஃபில்லிங்காவும் இருக்கும். கரெக்ட். ஆமா. ஏன்னா மைதாங்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஈஸியா வந்து ஜீரணம் ஆயிடும் மைதா. இட்ஸ் நாட் a problem. அண்ட் யூ வான்ட் பிலீவ், நிச்சயமா எண்ணெயே இழுக்காது. அப்படி எவ்வளவு வச்சிருக்கோமோ அப்படியே இருக்கும். நம்ம டிஷ்யூல போட்டா கூட அதுல ஒண்ணுமே இருக்காது. என்ன வராது. ஸோ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மேலே போட்டோன்னே வரணும், அப்போதான் உங்களுக்கு அது நல்லா இருக்கும். ஸோ ஒரு 5 போடுறேன். ஸோ தட் ரூம் இருக்கும் குக்கிங். நல்லா பஃப் அப் ஆகும் உங்களுக்கு இது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான குக்கி கட்டர்ஸ்லாம் வந்துருச்சு. ஓரம்லாம் நல்லா அழகழகா இல்லையா, ஓரத்தில் வந்து அந்த ஒரு டிசைன்லாம் வர மாதிரி விதவிதமான ஷேப்ஸில். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த அப்பியரன்ஸ் வந்து அதை பார்த்துதான் அவங்க சாப்பிடலாமா வேணாமாங்கிறதே டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அழகா நிஜமாவே நல்லா அப்படியே உப்பி வருது. ஸோ கொஞ்சம் சோடா சேர்த்துருக்கோம் இல்லையா நம்ம, ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும். அப்பதான் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வரும், பிளஸ் அந்த பஃப் ஆகும் பாருங்க. ஆமா, நல்ல பஃப் அப் ஆகும். ஆமா. லைக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கொஞ்சம் அந்த ஒர்க் கம்மியான உடனே வந்து இதை நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம். ஆமா. சோ மினிமம் தான் 2 hours, கொஞ்சம் அதிகமா கூட நம்ம வைக்கலாம். ஓ யா, நோ ப்ராப்ளம். ஓகே, மோர் த பெட்டர் தான். ஓகே, நம்மளோட மினி பன் ஆல்மோஸ்ட் ரெடி. நல்ல அழகான கலர்ல, நிஜமாவே வந்து மைக்ரோவேவ் பண்ண பேக் பண்ண மாதிரியே. ஆமா, ஸ்மெல் உங்களுக்கு அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப திகற்ற ஸ்வீட்னஸ் இருக்காது. இல்ல, டெஃபினட்டா இருக்காது. ஸோ இப்போ பாருங்க நல்ல கோல்டன் ஆயிடுச்சு, எடுத்துடுறேன் நான் இப்போ. அண்ட் குக்கிங் டைம் கூட உங்களுக்கு அவ்வளோ இல்லை. ஆமா. ஸோ இதை பார்த்தாலே தெரியும் இவ்வளோ ஃபிளாட்டா இருந்தது வந்து எப்படி ஆயிருக்கு இல்லையா. பட் இன்னொன்னு என்னன்னா, இந்த இந்த மாவு நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, இதுவே அவ்வளவு சாஃப்டா இருக்கு. ஆமா, அது நம்ம ஊறுறது இல்லையா. ஸோ அந்த எல்லாம் சேர்ந்து டெக்ஸ்டர், மைதா ஆஃப் கோர்ஸ் இஸ் சாஃப்ட். சோ நல்லா அது அவ்வளவு நம்ம வந்து பட்டர் சேர்க்கல, இதுல ரொம்ப குறைச்சல் தான். பட்டர் வேணாங்கிறவங்க ஆயில்